ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்டரி பாய்ஸ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் போன ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் அந்த ஊஞ்சல் செய்திக்கான ஃபுல் வீடியோஸ் போடுறேன்ட்டு, அதையும் நான் சீக்கிரமாக போட்டுருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குங்க. நம்ம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே 2 உள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3வது உள் இந்த ஆடி அந்த ஆட்டையும் கொண்டு அதுட்டு வந்து உள்ள எடுத்து பெட்டு செஞ்சிடலாம். ஓகே, இன்ட்ரோ போட்டு Sorry ass DJ. ஓகே, இப்போ ஆரம்பிச்சிடலாம். நம்ம கேமை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 உள்ளும் 2 மீட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஆடு தான் லாஸ்ட் ஆடு. இது கொண்டுட்டா இருக்கும். ஆனால் இந்த ஆடு தான் கொஞ்சம் வேலையை கட்டுது. கேவுக்குள்ளே போய் ஜோம்பிலாம் வச்சுட்டு. ஓகே, இவன் ஒருத்தன் தானே இவனை ஈஸியாக அடித்து முடிச்சிடலாம். நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், இவனெல்லாம் அடிக்கிற பெரிய விஷயமா? சதுத்தடா, ஐயோ இவன் போய் இன்னொரு தண்ணி கூட்டான்டான். கைஸ், என்ன கொடுமை இது! நீங்கள் 2 பேரும் அடி பார்த்தா அதுன்னு ஒரு வில்லேஜஸ் வேறு வந்துட்டான். அப்போனா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் எங்கேயோ வில்லேஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா வரிசையாக பிரசாதம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. பிரசாதம் சூப்பராக இருக்கா ஜோம்பிஸ்? ஓகே, நீங்கள் 3 பேரும் சீக்கிரமாக அடித்து போட்டு தள்ள வேண்டியதான். வந்து வாங்கிக்கிட்டே போயிட்டுருக்காங்களே. அவன்தான் ஒருத்தர் செத்துட்டான். கொண்டுட்டு வேண்டாம் சீக்கிரமாக. இல்லை, அந்த வில்லேஜஸ் நம்ம எங்கே போனான்? ஆனால் அந்த ஆட்டை மட்டும் கொல்லாமல் ஓடக்கூடாது. நம்மளை அடி வாங்க விட்டு அதோட ஜாலியாக நிற்கிது பாருங்க. சீக்கிரம் ஈவினிங் அடிச்சு அந்த ஆட்டை கொண்டு இவன் 10ஆவதுன்னு போடுவான். அந்த ஸ்பைடர் வேணும்னு சொல்லிட்டு ஐயோ, இன்றைக்கி நம்ம கோவிந்தா தான் போல் பாருங்க. அவ்வளோதான், ஹெல்த்தான் ரொம்ப குறைச்சிட்டு அந்த வில்லேஜஸ் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்பைடர் மட்டும்தான். சீக்கிரமாக இதையும் அடித்து கொண்டுட்டு அந்த ஆட்டை கொல்லாமல் ஓட மாட்டேன். சாவு உன் சாவி என்கிட்ட தான். என்ன துள்ளுற, செத்துப்போ. ஓகே, இப்போ நமக்கு 3 உள் கிடச்சிட்டு இப்போ போய் மரத்தை வெட்டி பெட்டு செஞ்சிடலாம். ஏன்னா பெட்டு செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் தூங்க முடியும். தூங்கிட்டு அப்படியே வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹெச்பி ஏற்றதுக்காக மீட் சாப்பிட்டுக்கலாம். இது ரா மீட் தான், இது சத்தம் அவ்வளோ வராது. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் தான் சாப்பிட முடியும். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேவ் மைனிங் போகலான்னு இருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நல்ல கேவ் கிடச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டிக்கலாம். நாங்கள் சீக்கிரம் இந்த மரத்தை வெட்டிட்டு வில்லேஜை தேடி புறப்பிடலாம். சீக்கிரம் வெட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம -148 இருக்கோம். இப்போ நம்ம ப்ளஸ்ஸுக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து வில்லேஜ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டியாச்சு. இப்போ வுட் பிளாங்க்ஸை எடுத்து கிராஃப்டிங் டேபிளில் வச்சு பிளாங்க்ஸாக மாற்றி கிராஃப்டிங் லெவல் செஞ்சு அது ஒரு சிக்கு செஞ்சிருந்தோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. ஐயோ, தேவையில்லாமல் வுட் பிளாங்கை கீழே போட்டனே. ஓகே கைஸ், இப்போ கிராஃப்டிங் டேபிள் கீழே போட்டு பெட்டு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி பிக்காஸ்லாம் செஞ்சு வச்சுப்போம். அப்போ தான் ஏதாவது ஜோம்பி வந்தோன்னா அடிக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் தான் செஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து வெட்டி எடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வில்லேஜை தேடி புறப்படலாம். வாங்க போகலாம். ஏங்க குதிரைங்க சூப்பராக இருக்குல்ல. இருந்தாலும் அடுத்தப்புறமா அந்த குதிரையை டேம் பண்ண பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு வில்லேஜ் தான் முக்கியம். வில்லேஜை தேடி புறப்படலாம். என்னாச்சு? ஓகே, இப்போ போகலாம். இந்த செட்டிங் தாங்க சரியில்லை. ஏன்னா பாக்கெட் எடிஷனில் வந்து வேறு மாதிரி 2 இந்த பெட்ராக்கில் இந்த மாதிரி செட்டிங் இருக்கா, அதனால சரியாக இருக்கும்ன்ற மாட்டேது. கேவ் இருக்குது, இதெல்லாம் செகண்ட் பார்ட்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி கேவெல்லாம் அது கிடைக்காது. இந்த ஆழமாக தண்ணிலாம் ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேவலை தான் நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம வில்லேஜை தேடி புறப்பட போகிறோம். இப்போ நம்ம ப்ளஸ் ஆனால் தான் நம்மளுக்கு ஏதாவது வில்லேஜ் கிடைக்கும். ஓகே, நம்ம போயிட்டே இருப்போம். அங்கே வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இங்கே வரத்துக்கு. எப்படியோ வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வில்லேஜ் பார்க்க ஓரளவு சூப்பராக தான் இருக்குது. மாடெலாம் நம்மளை வெல்கம் பண்ணுது அங்கே நின்றுக்கிட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த வில்லேஜில் இருக்கிற லூட்டில் அடிச்சுக்கலாம். தண்ணியில் இறங்கி ஒரு மாசான என்ட்ரி போட்டாச்சு. இப்போ வாங்க கைஸ், இங்கே இருக்கிற லூட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். கைஸ், ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க மந்திரம் போட்டு. என்ன இது கிளாக்கு மாதிரி இருக்குது. ஓகே, பரவாயில்ல, எதுக்கோ எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ப்ரெட்டு சாப்பிட கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் சில பேப்பர்லாம் வச்சுருக்கான். எல்லாத்தையும் தூக்கிலாம். இந்த பேப்பர்லாம் வச்சு நம்ம மேப் செய்யலாம் கைஸ். அதனால தான் இந்த பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு. ஓகே, இல்லை லைக் பண்ணாதுங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம சீக்கிரமாக 20K அடிக்கலான்னு
விளாண்டுருக்கோம். இப்போவே நம்ம வந்து 1K அதுக்கிட்ட தான் இருக்கோம். சீக்கிரம் 20K இருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் முடியும். ஓகே, நான் ஏற்கனவே கூல் பாய் சேனலில் சொல்லியிருப்பேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் கூல் பாய்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கான்ட்டு. அவனுக்கும் எனக்கு கொடுத்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்ச் பண்ண முடியுது, உனக்கே நாங்கள் சப்போர்ட் கொடுக்க மாட்டோம், எதுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா? அதெல்லாம் கைஸ், நீங்கள் இப்போ கொடுத்த சப்போர்ட்டை வந்து என் ஃப்ரெண்டுக்கும் கொடுங்க கைஸ், அதான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து வேறு எங்கேயாச்சும் போய் தேடிட்டுருப்போம். ஆனால் இவன் வில்லேஜஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு கட்ட வர மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து தேர்ட் பார்ட்லலாம் வந்து நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த வில்லேஜஸ் வீட்லேயே எங்கேயாச்சும் தங்கிக்க வேண்டியதான். ஓகே கைஸ், இங்கே எதுவும் நம்ம ஸ்னீக்கர் வண்டி வந்து வேலையை பார்த்துட்டு அவங்க. ஓகே, இப்போ மேலே எப்படியாச்சும் வரணுமே அந்த வீட்டில். ஓகே, ஃபஸ்ட் இந்த வீட்டில் லூட் எடுத்துக்கலாம். ஆனால் கைஸ், நம்ம கையில் வச்சுருக்கோன்னு அது அசைஞ்சிக்கிட்டே இருக்குது கைஸ். நான் இது என்னன்னு தெரில, தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மர் எவ்வளோ சூப்பராக ஃபார்ம் பண்ணிட்டுருக்கான்ட்டு. அவ்வளோ இவன் நல்லா ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பாட்டியை பிடிக்கலாம் அப்புறமா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பூனைங்க சூப்பராக இருக்குல்ல, வெளில பூனை. இந்த பூனையை எப்படியே ஸ்டே பண்ணுங்க கைஸ், இன்னொரு பூனையும் ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அயன் காலம் இருக்காமல் இருங்க. இவன் தான் கைஸ் நம்ம வில்லேஜுக்கே முக்கியம். இவன் இருந்தால் தான் நம்ம வில்லேஜை பாதுகாத்த முடியும். அது என்ன அது தூரமாக இன்னும் கிட்ட போய் பார்ப்போம். ஒரு வேளை அந்த அது பேர் ஒன்று போர்ட்டல் உருவாக்குற இதாக இருக்குமோ, இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அதிலேருந்து லூட் கிடைக்கலாம். ஓகே, கிட்ட போயாச்சு. ஆமாங்க, அதே தாங்க. இந்த போர்ட்டலில் ஃபுல் பண்ணி இங்கே போர்ட்டல் வரைக்கும் போய் ஏதாவது எடுக்கிறதுக்கு தான் போய் பார்க்கணும். அவ்வளோதாங்க, நம்ம லாவாவில் மாட்டிட்டோம், சாவாக தான் நினைக்கிறேன். சீக்கிரம் தண்ணியில் குதிச்சு நம்ம எழுத்து நம்மளே காப்பாற்றிக்கணும். அவ்வளோதாங்க, கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் எங்கள் கதை முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது இருக்குங்க செஸ்ட்டை ஓன் பண்ணிடுவாங்க. கோல்டு என்சாண்டு பூட்டு, அதுக்கப்புறம் கோல்டு செய்கிறதுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அயன் பண்ணுறதுக்கும் அந்த அயன்லாம் தந்துருக்காங்க. ஓகே கைஸ், கிடச்ச வரையும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அந்த கோல்டு பிளேட்டாக அது கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் அப்படியே எடுத்துக்கலாம், எல்லாம் முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, அடுத்து வந்ததுக்கு நம்மளுக்கு ஏதாவது உருப்படியாக கிடச்சிச்சு. சரி, இப்போ திருப்பி நம்ம வில்லேஜுக்கே போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு திருப்பி போக வேண்டியதான். அந்த ஆட்டை பார்த்தாலே இப்போலாம் வெறியாக இல்லை, அந்த கேவலம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம். ஓகே, சீக்கிரமாக வில்லேஜுக்கு போய் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதை பாருங்கள், அவ்வளோதான் முடிச்சிச்சா? இல்லை, நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டில் தப்பிச்சோங்க. கேவ் இருக்குங்க இங்கே. வாட் இஸ் திஸ்? இந்த மாதிரி கேவ் தாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன், முறையாக இருக்கா? ஓகே, எப்படியாச்சும் மேலே போய் ஏன்னா தண்ணி தப்பிச்சிட்டோங்க. செத்தில் முடிஞ்சாலும் நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ ஏதாச்சும் இந்த இதுக்கு மேலே ஏறிடணும். சீக்கிரமாக ஏற வேண்டியதான். இந்த கேவில் வந்து பார்ட் 2ல் கண்டிப்பாக போகலாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போதைக்கு நம்மள்கிட்ட சரியான பிக்காச்செல்லாம் இல்லை. சீக்கிரமாக நம்மளுக்கு ஸ்டோன் பிக்காஸ் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த கேவில் போய் கண்டிப்பாக கேவ் வெட்டியை போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வில்லேஜுக்கு சீக்கிரமாக போகணும் காய்ஸ், அங்கே போயிடலாம். இந்த இடத்த வந்து இப்போ எப்படி தான் நாங்கள் போகிறோன்னு தெரியல. இப்போ டிக்கென்ட்டு எந்த ஸ்டோனுமே இல்லை. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த இடத்தோட தாண்டினோம். இங்கேயும் பாதியாக போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த விட்டு தாண்டோம்னா நம்மளுக்கு இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் போய் ஆகணும். ஆனால் இப்போதைக்கு வேறு ஸ்டோனும் இல்லை. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் தானே நம்மளுக்கு கிடைக்காம எவ்வளோ போகுது. சரி, ஓகே கைஸ், தாண்டியாச்சு. இந்த கேவுக்குள்ளே கண்டிப்பாக போகணும் கைஸ். நீங்கள் வந்து இந்த கேவில் வந்து டைமண்டு இது கோல்டெல்லாம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இவன் யாரா இனிதான் பரவாயில்லையே, நம்மளுக்காக இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க கைஸ். இந்த வீட்டிலே நம்ம தங்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் என்ன கிடைக்குதுங்க, அயன் வச்சுருக்காங்க, அயன் சூப்பரு. இந்த வீட்லேயே நம்ம டேராவை போட்டுற வேண்டியதான். ஓகே கைஸ், இவன்ட்டு இந்த எல்லா லூட்டும் எடுத்து வேறு எங்கேயாச்சும் போய் எல்லா லூட்டு எடுத்துக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டை தங்கிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே லாவா ஊற்றி வச்சுருக்காங்க இங்கே. ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு லாவா தேவைப்பட்டால் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து கோல் தான் இருக்குங்க. இந்த கேவில் கண்டிப்பாக போயாங்க. இந்த வில்லேஜ்லேயே அதிகமாக கேவ் தான் இருக்குது.
இந்த பாருங்கள் வாத்தெல்லாம் நின்று போய் பார்த்துட்ருக்கு யாரும் என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. ஓகே கைஸ், இப்போ இந்த ஆப்பிள் சாப்பிட்டு இங்கே இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வக்கோல்னு சொல்லுவாங்களா, அதை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அங்கெல்லாம் இந்த வில்லேஜ் பார்க்க ஒரு சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இப்போ எங்கேயாவது இதை தேடிட்டேன். வேறு எங்கே தேடாமல் வச்சுருக்கேன்? இங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டேன் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வில்லேஜ் பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. இந்த வீட்டில் தான் இருக்கா? இந்த வீட்லேயும் எதுவும் இல்லை. இந்த ஆடு தான் குறுக்கிட வந்துகிட்டே இருக்குது. பூனை, குட்டி பூனை போய்ட்டுருக்கு. சூப்பர். இந்த வீட்டை நான் பார்க்கவே இல்லையே, என்ன இருக்குல்ல? எதுவுமே இல்லை. இந்த வீட்லேயும் பாதி வீட்டிலாம் இல்லவே இல்லை கைஸ். எந்த வீட்டுமே வச்சுக்க மாட்டேறாங்க. பாதி வீட்டில் மட்டும் தான் இருக்குது. ஓகே கைஸ், ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? அந்த வில்லேஜ் வந்து இங்கே பாருங்களேன் எப்படி இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க. இப்போ நம்ம தண்ணி கூட மேலே வந்து எங்கே வருது? ஹெல்ப் மீ எப்படி மேலே வருது? ஐயோ, உடைக்கவும் முடியாது. சரி, தண்ணி கூட வந்து இதை உடச்சிடுவோம். ஃபஸ்ட்டு உடச்சிட்டு இது வழியாக வேலை எழுத முடியுமா? இல்லை கைஸ், அந்த மேலேயும் இன்னொரு லைட் போட்டு வச்சுருக்காங்க. என்னத்தான் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இந்த மேலே இருக்கிற கோவில் சொல்லி உடச்சிடலாம். நான் உடச்சாக்க தான் வெளில போக முடியும். எப்படியாச்சும் இதையும் உடைக்க வேண்டியதான். அவனெல்லாம் உடச்சாச்சு. இப்போ மேலே வந்துட்டோம். பாடி எப்படியோ தப்பிச்சோண்டா. தப்பிச்சோம்னா முடிஞ்சிருக்கும் கதை. அதுக்கப்புறம் வெளில வர முடியாமல் உள்ளே மாடிட்டு இருக்க வேண்டியதான். இந்த பெல்லு பார்க்க சூப்பராக இருக்குது. அடிச்சு வைப்போமா? மழை வர பெரிய. சரி, அடிக்க போக வேண்டியதான். அடிய போட்டாச்சு. இப்போ எந்த ரியாக்ஷனும் இல்லையா? முன்னாலாம் இந்த பெல் அடித்தா வில்லேஜெலாம் ஸ்பீடாக ஓடுவாங்க கைஸ். ஆனால் இப்போ இந்த ரியாக்ஷனும் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே போய் டார்ச்செலாம் அப்புறமா இங்கேருந்து கலெக்ட் பண்ணி வைக்கணுங்க. இந்த கேவுக்குள்ளே கண்டிப்பாக போகணும். அந்த கேவை பார்த்தோன்னே எப்போ அந்த கேவுக்குள்ளே போகணுன்ருக்கு. ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அது இல்லாமல் செகண்ட் பார்ட் வேணுமா மறக்காமல் கமெண்டில் செகண்ட் பார்ட் கமெண்ட் பண்ணிருங்க. இட்ஸ் மீ லெஜெண்டரி பாய்ஸ். பாய் பாய்.